பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கும் நாம் ஒரு வசனத்தை வாசித்து மிக சுருக்கமா நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போறோம். நிச்சயமா இந்த தியானம் உங்களுக்கு ஒரு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் அளவில்லாமல் தரும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே நமக்கு ஒரு எண்ணங்கள் தோன்றும். உலகத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவன், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவங்கெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்களா இருக்கிறாங்களே, கோடீஸ்வரங்களா இருக்கிறாங்களே, அப்படிலாம் நம்ம நினைக்க தோணும். ஏன் இன்னும் சொல்ல போனால் கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவர் கூட வாழ்க்கையில உயர்ந்த நிலையில இருக்கிறாங்களே, அது எப்படி என்ற ஒரு கேள்வி எழும்பும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தரை நம்பினால்தான் செழிப்பு வருமா என்றால் ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவா சொல்லுகிறார், நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிக்கிறதற்கே பூமிக்கு வந்தேன் என்று சொல்லுகிறார். அதனாலதான் மத்தேயு 11:28 ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு யாரெல்லாம் பலவிதமான வேதனைகள், கஷ்டங்கள், துன்பத்தின் மத்தியில வாழ்றாங்களோ அவர்களுக்கு சமாதானத்தை தரும்படியாக, அவர்களுடைய வாழ்க்கையில செழிப்பை தரும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். செழிப்பு என்றால் பொருளாதார ஆசீர்வாதம் மட்டுமல்ல, குடும்பத்துல சமாதானம், நிம்மதி, சந்தோஷம், இதெல்லாம் செழிப்பா இருக்கணும். சில குடும்பங்கள்ல பொருளாதார ரீதியா எந்த குறையும் இருக்காது, ஆனா ஏதோ ஒரு விதத்துல சமாதானத்தை இழந்திருக்கும், சந்தோஷத்தை இழந்திருக்கும். அந்த குடும்பங்கள் இலை உதிர்ந்த மரத்தை போல அல்லது பட்டு போன மரத்தை போல கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட பட்டு போன மரத்தை போல இருக்கிற அந்த குடும்பத்திலும் அந்த குடும்பத்தார் அல்லது நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது, என்னுடைய பட்டு போன மரத்தை போல இருக்கிற என்னுடைய குடும்பம் செழிக்கும் என்று நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக பட்டு போன மரத்தை போல இருக்கிற உங்கள் குடும்பங்கள் செழிக்கும். நீங்க விசுவாசிக்கணும், ஆண்டவரால என்னுடைய பிரச்சனைகள் மாறும், ஆண்டவரால என்னுடைய பொருளாதார தடைகள் மாறும், ஆண்டவரால என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. இப்படி விசுவாசிக்கும் பொழுதுதான் அந்த செழிப்பு உங்களுடைய வாழ்க்கையில வரும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எந்த காரியத்துல செழிப்பே இல்லை என்று நீங்கள் நினைத்திருந்தாலும் இன்றைக்கு அந்த காரியத்துல ஒரு செழிப்பை கர்த்தர் நிச்சயமாக தரப்போகிறார். இப்பொழுதும் நான் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற வார்த்தையின்படி அப்பா, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம்முடைய வசனத்தை விசுவாசித்து உம்மை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களும் செழிக்கட்டும் அப்பா. எந்த விதத்துல இலை உதிர்ந்த மரத்தை போல, பட்டு போன மரத்தை போல இருக்கிற சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, நிம்மதியை இழந்து, ஆறுதலை இழந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் இயேசுவின் நாமத்துல செழிக்கத்தக்கதாக கர்த்தர் அந்த மரங்களுக்கு நீரூற்றி உரமிட்டு அந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பமும் செழிக்கட்டும், பொருளாதார ரீதியாக செழிக்கட்டும், சமாதானத்தின் ரீதியாக செழிக்க, சந்தோஷம் சமாதானம் நிறைவாக இருக்கட்டும் அப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செழிப்பு உண்டாகட்டும் அப்பா. எல்லா குறைகளையும் கர்த்தர் நீக்கி போட்டு பிள்ளைகளை சமாதானத்தோடு சகல காரியத்திலும் செழிப்பாக்கி நீர் ஆசீர்வதிக்கும்படியாக எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. எந்த காரியத்துல நீங்க ஒரு பட்டு போன மரத்தை போல இருந்தாலும் சரி, இலை உதிர்ந்த மரத்தை போல இருந்தாலும் சரி, எந்த விதமான செழிப்பும் இல்லை என்று நீங்கள் நினைத்திருந்தாலும் சரி, இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை விசுவாசியுங்கள், கர்த்தரை நம்புங்கள். நிச்சயமாக குறைவுபட்ட எல்லா காரியத்திலும் கர்த்தர் செழிப்பை கட்டளையிடுவார். ஆமென்.